அருண் இருக்காரா? இருக்காரு. அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அவரை கூட்டிட்டு வாங்க. அவரை போய் கூப்பிடுங்கம்மா. தம்பி, உங்களை பாக்குறதுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. நான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்களா? ஆமா தம்பி. ஏன் ராஜிமா? சரி, யார கிட்ட சொன்னீங்க? இல்ல, அவங்க கேட்டாங்க. நீங்க எதுவும் சொல்லலையே. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன், அவர் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருங்க. போங்க போங்க போங்க. ஐயோ தம்பி, இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இல்லன்னு சொன்னா ராஜம்மா, இருக்கிற பிரச்சனை பத்தாது, நீங்க வேற படுத்தி எடுக்கிறீங்க. நீதான் அருணுங்கிறதா? ஆமா சார். உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு. ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. எதுக்கு சார்? ஏன் எதுக்குன்னு காரணம் சொன்னா தான் வருவீங்களா? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாயா, அங்க போய் பேசிக்கலாம். சார், எதுக்கு அவரை ஸ்டேஷன் கூட்டிட்டு போறீங்க? நீ யாருமா முதல்ல? நான் இந்த வீட்ல சமையல் வேலை பாக்குறேன். உனக்கெல்லாம் நாங்க விளக்கம் சொல்லணும் அவசியம் கிடையாது. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசிங்கம்மா. இல்ல சார். ராஜம்மா, நீங்க சும்மா இருங்க. பேசாம இருக்கீங்க. யோ, வாயா. சொன்னா கேளுங்க. வண்டியில ஏறியா, வாயா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏறா வண்டியில. பிரச்சனை திடீர்னு போலீஸ் ஏறான்றா. ஏறா. என்னம்மா, என்ன பிரச்சனை? போலீஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. பேசாம நீயே உனக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு அப்ரூவா மாதிரி அவர் கேக்குறத வாக்கு மூலமா எழுதி கொடுத்துரு. அதாயா உனக்கு நல்லது. சண்மதி, நான் அவர்கிட்ட ஒரு தடவை பேசி பாக்குறேன். இல்லம்மா, வேண்டாம். பொதுவா போலீஸ்காரங்களுக்கு ஒரு தடவைக்கு திரும்ப பேச ஆரம்பிச்சாலே தேவையில்லாம அவங்க ஈகோ கிளாஷ் ஆகும். ஈகோ வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனையா மாறும். ராஜமா, நான் என் சீனியர் லாயர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. நான் எதுவும் பண்ண முடியாதியா, சொன்னா கேளியா. ராஜமா, ராஜமா. ஐயோ, என்னங்க அருண்? என்னங்க அருண்? உனக்கு ஒண்ணும் இல்லல? ஏண்ட உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? யாரு வம்புக்கு நீ போக மாட்டியடா? அருண், நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத. நானும் சண்மதியும் கேஸ் விஷயமா அடிக்கடி ஸ்டேஷனுக்கு போறவங்க தான். நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்னோன்னு உனக்கு அது கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதை எதையும் மனசுல வச்சுக்காம நீ கொஞ்சம் நார்மலா இருப்பா. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு கம்பீரமா இருடா. அது எப்படி அவளை சீக்கிரம் மறக்க முடியும்? அண்ணனோட வேலை பாக்குறவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தேவையில்லாம அண்ணன் மேல பழிய போட்டுட்டாங்க. அண்ணா அவ்வளவு தூரம் சொல்லியும் இன்ஸ்பெக்டர் வேற ரொம்ப பேசிட்டா இருப்பான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணனை அடிக்கல, அது ஒண்ணுதான் குறை. ட்ரெஸ் கழட்ட அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நல்ல வேலை நீ போன சண்மதி.
இல்லனா என் பிள்ளைய என்ன பண்ணிருப்பாங்களோ ஏது பண்ணிருப்பாங்களோ. ஜுவல்ஸ் எல்லாம் ஏதோ பொலிட்டிஷியனுக்கு வேண்டப்பட்டது போல இருக்கு. அந்த ஆளு கொடுத்த பிரஷர்ல தான் எல்லாரையும் போட்டு இப்படி அடிச்சு உதைச்சு என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு உண்மையை எப்படியாவது வாங்கணும். வேற எதை பத்தியுமே அந்த ஆளு யோசிக்கவே இல்லப்பா. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லுவேங்க. ஆனா தப்பே செய்யாத அண்ணனுக்கு அத நினைச்சாதான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியோ அண்ணனை இப்படி கௌரவமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது என்னமோ நம்ம ராஜிமாதான். ராஜிமாவா? என் பேரு கெட்டு போயிருக்குமே ராஜிமா. நாளைக்கு சண்மதிக்கு ஒரு வரன் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அருண் அவனோட வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறதுல சிக்கல் வந்திருக்கும். அவனை போலீஸ் அடிச்சிருந்தா அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருந்திருப்பான். இது எதுவுமே நடக்காம நீங்க காப்பாத்திருக்கீங்க ராஜிமா. ரொம்ப நன்றி. ஐயோ, என் குடும்பமே உங்களுக்காக கடமைப்பட்டிருக்கு. என்னங்கய்யா நீங்க இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அருண் தம்பிக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்பா, ஆ? ராஜிமா ரொம்ப தைரியமா அவர்கிட்ட பேசினாங்கப்பா. எஸ்ஐ கிட்ட அவங்க பேசும்போது அவங்க முகத்துல ஒரு கம்பீரம், தெளிவு எல்லாமே இருந்துச்சு. நாம நினைக்கிற மாதிரி ராஜிமா ஒரு சாதாரண சமையல்காரங்க இல்லப்பா. ரொம்ப பெரிய ஆளு. அம்மா, சண்மதியும் ராஜேஸ்வரி அத்தையும் கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு உறுதியா சொல்றியாமா? 100% உண்மைடி. இவங்க 2 பேரும் அடிக்கடி பாத்துக்கிற மாதிரியும் பேசிக்கிற மாதிரியும் அந்த வண்டியில அடிக்கடி சுத்தி ஷாப்பிங் போற மாதிரியும் கலர் கலரா கனவு வந்துகிட்டே தான் இருக்கு. என் கனவு எப்பவுமே பொய்யா போனது இல்லடி. இவங்களுக்குள்ளயும் நான் நினைக்கிற மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா இருக்காங்க. ஆனா இதை எப்படிமா கன்ஃபார்ம் பண்றது? ஆர்த்தி, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. நீ அந்த கடைக்கு முன்னாடி போய் ஏதாவது வாங்குற மாதிரி பேச்சு கொடுத்துட்டே இருக்கு. நான் அதுக்குள்ள முடிச்சிடறேன். கடைக்காரக்கா சொல்லுமா, என்னமா வேணும்? கேரட் 1 கிலோ கொடுங்க. அம்மா, ஒரு போன் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கோங்கம்மா. வெண்டைக்காயை உடைக்காம பாருமா. ஹலோ ஹலோ, ராஜேஸ்வரிங்களா? ஆமா, சொல்லுங்க. இங்க சண்மதின்னு ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. என்னது, சண்மதிக்கு ஆக்சிடென்ட்டா? ஆமாங்க. நீங்க யார் பேசுறது? நான் ஒரு கான்ஸ்டபிள் பேசுறேங்க. அந்த பொண்ணு இங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும்போது அவ போன்ல கடைசி டயல்டு நம்பர் உங்க நம்பர் தாங்க இருந்துச்சு. அத பார்த்து தான் நான் உங்களுக்கு போன் பண்றேன். அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு. இங்க பாருங்க, அவங்கள இங்க பக்கத்துல தாயார் ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். நீங்க கொஞ்சம் உடனே புறப்பட்டு வாங்க. இதோ உடனே வரேன். அம்மா, அந்த லிஸ்டோட இதை சேர்த்துக்கோங்க. சரிம்மா. அம்மா, பேசிட்டியா? பிளான் பண்ண மாதிரி சொன்னியா? பேசிட்டேன். ஐயோ ஆர்த்தி, இந்த ராஜராஜேஸ்வரி சண்மதிக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே என்ன அலறாங்க. ஐயோ அப்படியா? என்னாச்சு, ஏதாச்சு, எங்க ஆச்சுன்னு என்ன பதட்டம் தெரியுமா?
கொஞ்ச நேரத்துல அதே பதட்டத்தோட அலறி அடிச்சுக்கிட்டு ராஜராஜேஸ்வரி தாயார் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவாங்க. அப்ப நீ நம்புவல நான் கண்ட கனவு பொய் இல்ல நிஜம்தானே? ராஜி, என்னங்க காஃபியை குடிங்க, ஆறிட போகுது. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க, குடிங்க. சண்மதியும் ராஜேஸ்வரி அத்தையும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்னு உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். வாய மூடிடி. சொல்றா பாரு, இப்பதான் என் கனவு உண்மைன்னு நான் ஊர்ஜிதப்படுத்திக்கிறேன். ஏன் ஆர்த்தி, அவங்களுக்கு சண்மதிக்கு ஆக்சிடென்ட்னு போன் வந்தா அவங்க பதிலுக்கு எனக்கு உடம்பு சரியில்லையான்னு போன் பண்ணி விசாரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நல்லா விசாரிக்கணும் தான். உன் அத்தைக்கு ரொம்ப அக்கறை பாரு நம்ம மேல. நல்லா விசாரிக்கிறதுக்கு ராஜேஸ்வரி போன் பண்ணி என்ன ஓட்டுறாங்கடி. மா, நீ எல்லாம் நல்லா செஞ்சு ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவல்ல, அந்த மாதிரி ஏதாவது இந்த வாட்டி பண்ணிட்டியா? எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம் உண்மைடி, அவங்களுக்கு வந்த போனு என்கிட்ட இருந்துதான் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நான் நினைச்ச விஷயம் உண்மைன்னு அர்த்தம். ஆர்த்தி, தலைய விரிச்சிருக்கேன். சண்மதியும் ராஜேஸ்வரியும் குத்தா அதுல சிக்கத்தான் போறாங்க, நான் அள்ளத்தான் போறேன். அதான் நாளைக்கு உங்களோட வெட்டிங் டே. அத சூப்பரா செலிப்ரேட் பண்ணோன்னு நானும் அண்ணனும் ஆசைப்படுறோம். ஆமாப்பா, முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடலாம். கல்யாண நாள்ன்றது என்னடா, வருஷம் வருஷம் வரப்போறது தானே. எதுக்கு இவ்வளவு சிரமம் எடுத்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடத்திக்கிட்டு? அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா. அப்பா, வருஷம் வருஷம் வர கல்யாண நாளை விடுங்க. ஆனா இந்த கல்யாண நாள் உங்களுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது உங்களோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி. நேத்து தான் எனக்கு கல்யாணம் நடந்த மாதிரி இருக்கு. உங்க அம்மா கிட்ட நான் சிக்கி அதுக்குள்ள 25 வருஷம் ஆயிடுச்சா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நானும் 25 வருஷமா மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி காட்டிக்கிட்டா இருக்கேன். அத்தை, மாமா ஏதோ கிண்டலுக்கு சொல்றாரு, அத போய் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அதானே. மா, சரி எதுக்குமா இப்ப ஃபங்க்ஷன்? அதெல்லாம் அதான் பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க விருப்பப்படி என்ன செய்யணுமோ செய்யட்டும். நீங்க பேசாம சாப்பிடுங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு உங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டம் போல நீங்க பண்ணுங்க. சரிப்பா, உங்க அம்மாவே ஆர்டர் போட்டா அப்புறம் என்ன பண்ணுங்க. அப்பா, உங்க சைடுல நீங்க யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லுங்க. நானும் சண்மதி போன் பண்ணி இன்வைட் பண்ணிடுறேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டையும் நான் சொல்லிடுறேன். சண்மதி, உன் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸையும் நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். ஓகே, கண்டிப்பா. அதுக்கேத்த மாதிரி முக்கியமானவங்களை மறந்துடாம ஒண்ணுக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு கூப்பிட்டுருங்கப்பா. சரிங்கப்பா. ஆமா சண்மதி, உங்க ஆபீஸ்ல ஒரு டிரைவர் பையன் உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணானே, அவன் பேர் என்னமா சொன்ன? கார்த்திக் பா. பாத்து ராஜிமா. என்ன பேருமா சொன்ன? கார்த்திக் பா. அந்த தம்பிதான். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு முக்கியமா அந்த தம்பி வரணும்னு சொல்லிடு. மறக்காம பர்சனலா நானே இன்வைட் பண்ணேன்னு சொல்லிடு. சரிப்பா, சொல்லிடுறேன். கார்த்திக் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் இந்த சமையல் வேலை பாக்குறது தெரிஞ்சா அவ மனசு உடைஞ்சு போயிடுவானே. இப்ப என்ன பண்றது? நான் நாளைக்கு முதல்ல ஃபங்க்ஷன்ல இருப்பேன், போதுமா? அது இல்ல கார்த்திக், இப்ப நான் போன் பண்ணதே நாளைக்கு நீங்க ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம்னு சொல்லதான். எனக்கே இது சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. நீங்க வர்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல.
ஆனா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஷாம் வருவான். அத நான் யோசிக்கலங்க. நானே ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன். ஷாம் உன்னை ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டியாவும் என்னோட லவ்வராவும் நினைச்சிட்டு இருக்கான். நீ வந்து அவங்க எல்லாரும் முன்னாடி ஆபீஸ் டிரைவரா வந்து நின்னா அப்புறம் இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும்ல. புரியுதுங்க. ஷாமுக்கு எப்படியும் உண்மை தெரியக்கூடாது கார்த்திக். அதுக்கு நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது. இது என்னமோ தப்புதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஐம் சோ சாரி. ஐயோ, நீங்க எதுக்குங்க இதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த சிச்சுவேஷன் ரொம்ப நல்லாவே புரியுது. எனக்கு கூட நாளைக்கு கொஞ்சம் பர்சனல் வேலையெல்லாம் இருக்கு. நாளைக்கு நான் ஃபங்க்ஷன் வராம வெயிட் பண்ணிக்கிறேன். நீங்க நல்லபடியா ஃபங்க்ஷன் நடத்துங்க. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து உங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஓகே? ஓகே கார்த்திக், கேரி ஆன். சரிங்க, பாய். நாளைக்கு எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சேன். நல்ல வேளை கார்த்திகே வரலன்னு சொல்லிட்டான். கார்த்திக், ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல திரும்பிக்குங்க. சார், நம்ம கோர்ட்டுக்கு ரைட் சைடுல தானே திரும்பணும். கார்த்திக், நம்ம இப்ப கோர்ட்டுக்கு போகல. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களே சண்மதி, அவங்க வீட்டுக்கு தான் போறோம். சார், இப்ப எதுக்கு அங்க? அவங்க அப்பா அம்மாவுக்கு 25th ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க. முதல்ல நாம இப்ப அங்க போயிடலாம்ப்பா. சரி சார். ஐயோ, நம்மள ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சண்மதி சொல்லிருக்கா. இப்ப கடைசியில அங்க போற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப போறவங்களையும் வேண்டான்னு சொல்லி நிறுத்த முடியாது. என்ன பண்ணுவேன்? கார்த்திக், நீ இறங்கி வா. இல்ல சார், பரவாயில்ல சார், நான் இங்கே இருக்கேன். இது உனக்கு தெரியாத இடமா? நம்ம சண்மதி வீடு தானே. இங்க வரதுக்கு நீ ஏன் தயங்குற? வாப்பா. இல்ல சார், நீங்க முதல்ல போங்க. நான் காரை பார்க் பண்ணிட்டு உடனே வரேன். சரி, காரை பார்க் பண்ணிட்டு வா. வாமா. வாங்க கார்த்திக், வாங்க. ஏன் இவ்ளோ லேட் ஆச்சு? இந்த விசேஷத்துக்கு உங்களை முக்கியமா கூப்பிட்டாக்கணும்னு சண்மதி கிட்ட இவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இவர் ஆசைப்படியே நீங்களும் வந்துட்டீங்க. என்ன சண்மதி? கார்த்திக், வா. என்ன கார்த்திக், இங்க எப்படி? நான் இங்க வந்ததும் சண்மதி கிட்ட உங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா சண்மதி நீங்க வரமாட்டீங்க, பிஸியா இருக்கீங்க மாதிரி சொன்னா. சரி விடுங்க, இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ. அட, கை கொடுங்க. என்ன அன்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்க, இன்னைக்கு எதுவுமே பேசாம ஃப்ரீஸா நிக்கிறீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வா கார்த்திக், போலாம் வா. அதுக்காக விட்டுட முடியுமா? உன்னோட வாழ்க்கை வானது இல்லாம வறண்ட பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஓ முகத்துல, ஏன் முகத்துல, இந்த குடும்பத்துல
ஒரு சந்தோஷம், புன்னகை, மகிழ்ச்சி எல்லாமே இருக்குன்னா அதுக்கு காரணம் சண்மதி. எந்த சூழ்நிலையிலையும் அவ நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அவ பக்கத்துல இருந்து நாம யாருன்னு அவளுக்கு புரிய வச்சு அவளை முழு மனசோட இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும். அதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன். முழு மனசோட போனேன். உன்னோட சந்தோஷத்துக்காக நான் சந்தோஷமா போனேன். இது தப்பா கார்த்திக்? என்ன கார்த்திக் பேசாம நிக்கிற? நான் சண்மதி வீட்டுக்கு சமையல்காரியா போனது தப்புன்னா நீ சண்மதி ஆபீஸ்க்கு டிரைவரா போனியே, அது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? என்ன கார்த்திக் பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நான் வருத்தப்படல. நீ யாரு, உங்க அம்மா யாரு, உன்னோட படிப்பு, அறிவு, அனுபவம், நீ போய் டிரைவரா இருக்கிறது எதுக்காக? சண்மதிய நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்து உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்த வைக்கணும்னு தானே? அந்த ஆசை உன் அம்மாக்கு இருக்க கூடாதா கார்த்திக்? நான் சமையல் வேலை பாக்குறதோ, நீ டிரைவரா இருக்கிறதோ, உன் அப்பாவும் மாமாவும் சண்மதி கிட்ட திட்டு வாங்குறதோ பெரிய விஷயமே இல்ல. சண்மதி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாம். நாம நடிக்கிற விஷயம் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சு நம்ம மேல அவங்க கோவப்பட்டு அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம். எல்லாத்தையும் நாம தாங்கிக்கதான் வேணும். எது எப்படி நடந்தாலும் சண்மதி நம்ம வீட்டுக்கு வரணும். உன் வாழ்க்கையில இன்னொரு வசந்தம் பிறக்கணும். நீதான் எங்க குடும்பம். உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். ஹலோ சார். ஹலோ மேடம். நாங்க கலக்கல் யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். எங்க சேனலோட வீக்கெண்ட் ஷோல கப்பிள்ஸ் கிட்டயும் லவ்வர்ஸ் கிட்டயும் நிறைய பைட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களோட லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? லவ்வா? இல்லங்க, நாங்க சார் மேடம் ரொம்ப கூச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார். மேடத்தை நீங்க முதல் முறையா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு நீங்களே சொல்லுங்க சார். இவங்களை நான் பார்த்த அந்த முதல் நிமிஷம் என்ன நானே நம்ப முடியாத ஒரு மூமெண்டா இருந்துச்சு. இப்படி ஒரு பொண்ணு என் லைஃப்ல பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இட்ஸ் ட்ரூலி அன்பிலீவபிள். அவங்க தான் இன்டர்வியூ அது எதுன்னு கேக்குறாங்கன்னா இவன் இதுக்கு சம்பந்தமே இல்லாம ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவங்கள பார்த்த அந்த மொமெண்ட்டையே இவ்ளோ ஃபீலோட சொல்றீங்கன்னா அப்போ நீங்க அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணத எவ்வளவு ரொமான்டிக்கா பண்ணிருப்பீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் உங்களுக்கு சொல்ல தயக்கமா இருந்துச்சுன்னா நம்மளோட வியூவர்ஸ்க்காக நீங்க திரும்பவும் மேடம்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி காட்டுங்க சார். அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். அதெல்லாம் எதுக்கு? மேடம், உங்களுக்கு ஷையா இருந்துச்சுன்னா நீங்க அமைதியா இருங்க. சார் ப்ரப்போஸ் பண்ணட்டும், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஆஹா, டே கார்த்தி, இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. உன் மனசுல நினைக்கிறத இப்பவே சண்மதி கிட்ட சொல்லிட்ட. என்ன சார் யோசிக்கிறீங்க? மேடம்க்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீ எப்படி எடுத்துக்க போறன்னு எனக்கு தெரியல. ஆனா
இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சிலரோட அன்பெல்லாம் அவங்க பக்கத்துல இருக்கும் போது நம்மளுக்கு புரியறதே இல்லை. அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட நம்ம இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கலாமோன்னு மனசு தவிக்கும். லேட்டா இப்படி ஃபீல் பண்றதுக்கு இப்போ என் மனசுல உள்ளதா உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இனி எதுக்காகவும் நான் உன்னை மிஸ் பண்ணிடக் கூடாதுன்னு நினைக்கிறேன். இனி லைஃப் லாங் என் கைக்குள்ள உன் கை இருக்கணும். சண்முதி, எதுக்கு இப்ப என்ன கோட் ஷூட்லாம் போட்டு வர சொன்னீங்க? இப்ப நம்ம எங்க போறோம், என்னதான் பிளான்? எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்க தானே போன் பண்ணி வர சொன்னீங்க. சொன்னேன். ஆனா நானும் உன்னை வர சொல்லல. அந்த ஷாம்ல அவன் தான் சொன்னான். அதனாலதான் நான் உன்னை வர சொன்னேன். அவன் எதுக்குங்க நம்மள வர சொல்றான்? அதுதான் எனக்கும் தெரியல. திடீர்னு போன் பண்ணா, நீயும் கார்த்திக்கும் நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, அங்க ஒரு பார்ட்டி இருக்கு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம்னு சொல்றேன்னு சொன்னான். நான் ஒரு வேலை முடியாது இல்ல அப்படின்னு சொன்னா அவனுக்கு டவுட் வந்துரும்ல. அதனாலதான் நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அவனா நம்மள போன் பண்ணி வர சொல்லிருக்கானா, அப்ப கண்டிப்பா இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. ஒரு வேலை நம்மள ஏதாச்சும் டெஸ்ட் பண்ண போறானோ? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இதுக்கு மேலயும் நம்ம லவ்வர்ஸ்னு நிரூபிக்க என்ன பண்றதுன்னு சத்தியமா தெரியலப்பா. இன்னைக்கு அவன் நமக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னா பிளான் பண்ணி நம்ம அதை சொதப்பிட்டோம், அவ்வளவுதான். மொத்தமா நம்ம பண்ணது எல்லாம் காலி. முதல்ல அந்த யூடியூபர்ஸ் அனுப்பி நம்மள இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இன்டர்வியூ எடுத்து நம்ம விஷயத்தெல்லாம் போட்டு வாங்க ட்ரை பண்ணா. இப்போ ஒரு வேலை ஒரே ஜூஸா 2 பேர் ஸ்டாப் போட்டு குடிக்கிறது, ஒரே ஐஸ்கிரீம் வாங்கி நம்ம 2 பேர் சாப்பிடுறதுன்னு இந்த மாதிரி ஏதாச்சும் டாஸ்க் எல்லாம் கொடுப்பானோ? அப்படி ஏதாவது கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனா வேற ஏதாவது வில்லங்கமா செய்ய சொன்னான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நான் அதை பண்ணவே மாட்டேன். வில்லங்கன்னா எப்படி? ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறது, இல்ல இந்த கையில எல்லாம் கிஸ் பண்ணிப்பாங்களே, அந்த மாதிரி சொல்றீங்களா? இதெல்லாம் அவனுக்கு தோணலனா கூட நீயே இப்படி எல்லாம் யோசிச்சு அவனுக்கு ஐடியா கொடுப்ப போலயே. ஏங்க, நான் ஐடியா கொடுத்துதான் இப்படி பண்றானா? நம்மள டெஸ்ட் பண்றதுக்கான அடுத்த ஸ்டேஜ் இதுவா தான் இருக்கும். அத நான் கெஸ் பண்ணி சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு என்னமோ அப்படிலாம் இருக்காதுன்னு தோணுது. ஒருவேளை அவன் அப்படி ஏதாவது சொல்லட்டும், அவனை உண்டு பண்றனா இல்லையான்னு பாரு. என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்லைங்க. ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. இது நம்ம சண்முதியோட லவ்வர் கார்த்திக். ஷாம், என்ன இதெல்லாம்? எல்லாம் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இவங்க எல்லாரையும் உனக்கு தெரியும் தானே? அது தெரியுது. ஆனா எதுக்கு இப்ப நீங்க எல்லாரையும் வர சொல்லிருக்க? அதுவா சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே சண்முதிய நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்னாதான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனா இவர் நம்ம டீமுக்கு புதுசு இல்ல. முதல்ல நான் இவரை பத்தி சொல்லிடுறேன். இவர் மிஸ்டர் கார்த்திக், ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எம்டி. சண்முதியும் இவரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எப்படியும் அவங்க மேரேஜ்க்கு முன்னாடி நானும் திரும்ப ஆன் சைட் போயிடுவேன். என்னால அவங்க மேரேஜ பார்க்க முடியாது இல்லையா? சின்னதா உங்க எல்லாரோடையும் சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி இந்த பார்ட்டியை நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு.
இவங்க கல்யாணத்தை என்னால பார்க்க முடியாதுல்ல. அவங்க 2 பேருக்கும் சின்ன கப்புள் ரிங் வந்து நான் பிரசன்ட் பண்ண போறேன். அவங்க 2 பேரும் அத ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்க போறாங்க. ஷாம், எதுக்கு இப்போ இதெல்லாம்? இதுல என்ன இருக்கு சண்மதி? இப்போ இந்த மோதிரத்தை நீங்க மாத்திக்கிட்டாதான் நானும் ஊருக்கு சந்தோஷமா திரும்பி போவேன். இது வேணா உன் என்கேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ரிகர்சலா நினைச்சுக்கோயே. ப்ளீஸ், எனக்காக நீங்க 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கார்த்திக், சொல்லுங்க கார்த்திக். அக்ஷயா, அந்த கிஃப்ட் கொண்டு வாங்க. நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா நான் அவனை பார்த்ததுமே என் ஹார்ட் அப்படியே ஒரு செகண்ட் வைப்ரேட் ஆயிடணும். என்னை சுத்தி ஃபுல்லா பளிச்சுன்னு பல்ப் எறியணும். அந்த இடமே புகை மூட்டமா இருக்கணும். அந்த புகைக்குள்ள இருந்து அவன் வரணும். சரி, அப்படியே வச்சுப்போம். உன்னோட நெருக்கமா உட்காந்துட்டு போனா யாராவது பார்த்து அவ அப்பா அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு இத அவ யோசிச்சிருக்க மாட்டாளா? சொன்னா பரவாயில்லன்னு தானே வந்தா. அப்பா அவளுக்கு உன்னை கொஞ்சமா பிடிச்சிருந்தது. இப்போ கொஞ்சம் அதிகமாவே பிடிச்சிருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா அது சரியாதான் இருக்கும். ஆனா என்கிட்ட சொல்ற வரைக்கும் அது நிஜம் இல்லையே. நான் என்ன நினைக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது? நிஜமா காதலிக்கிற யாரும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு வாயால சொல்லிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு பார்வை போதும் அவ உன்னை நேசிக்கிறாளான்னு தெரியறதுக்கு. அப்படி அவ என்னைக்காவது உன்னை பாத்திருக்காளா? எங்க பார்த்தா? நான் அவ பக்கம் திரும்பினாலே நேரா ரோட்டை பார்த்து காரை விட்டுன்னு சொல்லுவா. ஆனா அவ மட்டும் என் கண்ண நேருக்கு நேரா பாக்குறாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்றே அர்த்தம்னு பாட்டு கேட்டது இல்லையா? அவ 1 இன்ச் உன்னை பார்த்து நகர்ந்தா நீ 2 இன்ச் அவளை பார்த்து நகரணும். அவளை உனக்கு பிடிச்சிருக்கு கார்த்திக். நீ அவளை காதலிக்கிறோன்னு சொன்னா எங்க அவ கோவப்பட்டு அவளை இழந்துருவோமோன்னு அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவகிட்ட நீ அவளை காதலிக்கிறேன்னு சொல்லாம பிரச்சனை வந்துராம இந்த பிரச்சனைய சுமூகமா டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்ப இத கழட்டுற? நீ தானமா சொன்னீங்க இந்த பிரச்சனைய சுமூகமா டீல் பண்ணணும்னு. அதத்தான் நான் பண்ண போறேன். இந்த மோதிரத்தை வச்சு அவளை என்னை காதலிக்கிறேன்னு சொல்ல வைக்க போறேன்.